அன்பின் மொழியில் இன்றைக்கு சேவை செய்தல் பற்றி பார்க்க போகின்றோம். 1வது நூற்றாண்டில் ஒரு எஜமான் வெளியில் உள்ள வேலையெல்லாம் முடித்துட்டு வீட்டுக்கு திரும்பும்போது அவருடைய பாதங்களில் புழுதி படிந்து கரை படிந்து இருக்கும். அந்த அழுக்கை கழுவுவதற்கு வேலையாட்களோ அடிமைகளோ இருப்பாங்க. அவங்க தான் அந்த பாதத்தில் உள்ள அழுக்கை நீக்கி சேவை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இதை மனதில் வைத்து கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முந்தின நாள் ராத்திரி ராவிருந்து ஒன்று ஒரு வீட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மற்ற சீஷர்களும் இருந்தாங்க. அந்த சீஷர்களுடைய பாதங்களில் உள்ள அழுக்கை கழுவுவதற்கு அந்த வீட்டில் அடிமைகளோ வேலையாளோ இல்லாமல் இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சீஷர்களுடைய கால்களில் உள்ள அழுக்கை கழுவுவதற்கு ஒரு அடிமையின் சேவையை, ஒரு வேலைக்காரனின் சேவையை செய்யக்கூடிய நபராக இருந்தாங்க. இப்படியாக சேவை செய்வதன் மூலமாக சீஷர்களுக்கு தன்னுடைய அன்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண்பித்தாங்க. இதை நடைமுறை வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம்னு சில உதாரணத்தை நான் சொல்கிறேன். ஒரு கணவன், ஒரு மனைவி, 1 வயதுக்குட்பட்ட குழந்தை இருக்கக்கூடிய ஒரு வீடு. குழந்தை இருக்கக்கூடிய வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த குழந்தையை வைத்து கொண்டு தான் சமையல் செய்வதோ மற்ற வேலையோ அந்த பெண் செய்ய வேண்டியதாக இருக்கும். இப்போது அந்த பெண், அந்த மனைவி சமைத்து கொடுப்பதற்கு கணவன் காய்கறி நறுக்கி கொடுக்கக்கூடிய இன்னும் பல சேவைகளை செய்யக்கூடிய நபராக இருந்தால் இந்த கணவன் இந்த மனைவிக்கு அன்பு காட்டக்கூடிய இடத்துல இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த மனைவி துணி துவைத்து வைத்திருந்தால் அதை காய போட்டு உதவக்கூடிய நபராக, அன்பை காட்டக்கூடிய நபராக இந்த கணவர் இருக்கலாம். இன்னும் குழந்தையை கூட்டி கொண்டு வெளியே போகிறதா இருந்தால் அந்த குழந்தைக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் பேக் பண்ணி உதவி செய்து சேவையின் மூலமாக அன்பை வெளிப்படுத்தக்கூடிய கணவனாக இருக்கலாம். இது மனைவிமார்களுக்கும் பொருந்தும். கணவன் பிஸியான ஒரு வேலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வெளியில் கிளம்புவதற்கும், அவங்களுக்கு தேவையான சட்டை எடுத்து வைப்பதிலிருந்து, அவங்களுக்கு தேவையான உணவை கட்டி கொடுப்பதிலிருந்து, இன்னும் அவங்களுக்கு என்னென்ன விதத்திலலாம் சேவையின் மூலமாக அன்பை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அன்பை மனைவி வெளிப்படுத்தினா எவ்வளவு நல்லா இருக்கும். இது கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை, நம்மை சுற்றிலும் உள்ள எல்லோருக்குமே நம்முடைய சேவையின் மூலமாகவும் அன்பை வெளிப்படுத்தலாங்கிறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சாட்சியாக இருக்கிறாரு. மற்றவருக்கு பணிவிடை ஊழியக்காரர்களாக இருக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அப்படி தான் நம்முடைய தெய்வமும் நடந்து கொண்டாங்கிறத புரிந்து கொள்ளலாம். இப்படியாக சேவையின் மூலமாக கூட நம்முடைய அன்பை மற்றவருக்கு பகிர்ந்து கொள்வோம். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.